ஜாண்டிஸ் வந்து அந்த எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்க்ளீரா ஒயிட் போர்ஷன் வந்து எல்லோயிஷ் ஆகும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கண்ணில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுகர், டயபெட்டிக் ரெட்டினோபதி அதுவும் கண்ணில் அஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி பிபி, ஹைப்பர் டென்ஷன் ரெட்டினோபதி அதுவும் கண் எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய சிஸ்டமிக் கண்டிஷன். இன்னொன்று பிரெயினில் டியூமர்ஸ் இருக்குது. பிரெயினில் டியூமர்ஸ் இருக்கனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐக்கு வருவாங்க. ஏன்னா ஐ பிரச்சனைனால வந்து ஸோ பிரெயின் டியூமர் வந்து நம்ம அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஐயில் பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ கண்ணை காட்டி கொடுத்துருவோம். கண்ணே காட்டி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் கண்ணில் காட்டும்? இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து டேஞ்சர் சைன். ஸோ கண் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது, உடனே போய் டாக்டர் பாருங்க. உங்களுக்கு யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்குமே 40 இயர்ஸ்க்கு மேலேயே சொல்லுவோம் எவ்ரி 1 இயர் ரெகுலர் ஐ செக்அப் பண்ணுவோம். நிறைய பேருக்கு என்னன்னா ஐ செக்அப்னா ஜஸ்ட் போயிட்டு கிளாஸஸ் செக்அப் பண்ணுறதா ஐ செக்அப்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்டிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜஸ்ட் கிளாஸஸ் செக் பண்ணிட்டு எனக்கு விஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுதான் ஐ டெஸ்டிங்னு நினச்சிப்பாங்க. பட் அது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா அது மட்டும் கிடையாது ஐ டெஸ்டிங். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஐ டாக்டரை பார்க்க வரும்போது என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா வெறும் விஷன் டெஸ்டிங் மட்டும் இல்லை, கிடையாது. இன்னொரு டெஸ்டிங் என்ன, கண் அழுத்தம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அது ஒரு முக்கியமோ. இன்னொரு முக்கியமான டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கண்ணில் ட்ராப்ஸ் விட்டு பின்னாடி விழித்திரை எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இந்த விழித்திரை எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நிறைய டிசீசஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று குளோக்கோமானா கண் அழுத்த நோய். ஸோ இந்த கண் அழுத்த நோய் வந்து அந்த நரம்பு பார்த்து நம்மளால ஏர்லி குளோக்கோமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று டயபெட்டிக் ரெட்டினோபதி சேஞ்சஸ், ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி, ஏதாவது மூளையில் வந்து ஏதாவது ப்ரெஷர் இருந்தாலும், பிரெயினில் ப்ரெஷர் இருந்தாலும் அது கண்ணில் வந்து நரம்பில் உங்களுக்கு காட்டும். இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஐயில் பார்த்துட்டு. ஹீமோகுளோபின் கம்மியானாலே உங்களுக்கு பேல் ஆகிடும். அது எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்னா நெயில்ஸில் பார்க்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி கண்ணில் வந்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக பேலாக இருக்கும். நார்மலாக கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கிறது அதை பார்த்த உடனே உங்களுக்கு பேலாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது தெரியும்.